சூப்பர் 8ம் சரி, செமி ஃபைனலும் சரி, 2 டீமையுமே தன்னம்பிக்கையோட அடிச்சு வந்திருக்கு. நம்ம இந்தியா ஃபைனலுக்கு ரெடி ஆயி 2மே மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லான டீமு. ஆனா 2 பேருக்குமே பெரிய ஒரு பாடம் புரட்ட வேண்டிய ஒரு டீமு. ஃபர்ஸ்ட்டு சூப்பர் 8ல ஆஸ்திரேலியாவே துவசம் பண்ணோம். அவங்களுக்கும் வேர்ல்டு கப்போட நம்ம பட்ட அவமானத்துக்கு பதிலடி கொடுத்தோம். அதேபோல 2022ஆம் ஆண்டு வேர்ல்டு கப் செமிஃபைனல் இதே போல 2020 வேர்ல்டு கப் செமிஃபைனலோட நமக்கு பதிலடி கொடுத்தாங்க இங்கிலாந்து. அவங்களுக்கும் மறுபடியும் ஒரு பதிலடி கொடுக்க முடிஞ்சது. இந்த மேட்ச் நேற்றைக்கு கூட நடக்குமா நடக்காதா என்று பல கேள்விகள் எழுந்தது. அதுக்கப்புறம் எப்படியோ 1 மணி நேரம் தாமதமா கழிச்சு 9:30க்கு மேட்ச் தொடர்ந்தது. அதுக்கு பின்னாடி இனியும் ஒரு 65 ரன்னு 2 விக்கெட் போன நிலைமையில இந்தியாவுக்கு மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பித்தது. இதோட மேட்ச் என்ன ஆக போகுமோ என்னவோ தெரியல. ஆனா மேட்ச் எதுவா இருந்தாலும் இந்தியாவுக்கு சாதகமா தான் அமையும் என்பது நமக்கு எல்லாருக்கும் இந்திய ரசிகர்களுக்கு நம்பிக்கை உண்டு. ஆனா தொடர்ந்து மழை நின்னது மேட்ச். அதுக்கப்புறம் இப்படி போய்கொண்டிருந்த நேரம் 11:10க்கு மேட்ச் மறுபடியும் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தொடர்ந்து நடைபெற்றது. அதிரடி காட்டின ரோஹித் சர்மாவும் நல்ல ரன் அடித்தாரு. சூரியகுமார் யாதவும் நல்ல ரன் அடித்தாரு. இப்படி நடந்த இதுல 2 விக்கெட் விழுந்த உடனே ஒரு 180 ரன் 90 ரன் வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த ரன்னை இங்கிலாந்து 150க்குள்ள முடக்க வேண்டிய அளவுல சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போதுதான் சடேஜா ஒரு சில பவுலர்கள் கொஞ்சம் ஷாட்டுகள் கொடுத்ததுனால 171 ரன் அடிக்க இந்தியாவுக்கு முடிந்தது. இதுவே அந்த பிச்சுக்கு நல்ல ஒரு ஸ்கோர் என்று முன்னாள் வீரர்கள் அதிரடியாக சொன்ன போதுதான் பார்க்கிற ரசிகர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்கிடுச்சு. அப்படித்தான் அந்த மேட்ச் நேற்றைக்கு இருந்தது. அதனாலதான் பெரிய பேட்டிங் படை இங்கிலாந்து டீமே நமக்கு 103 ரன்கள்ல சுருட்ட முடிஞ்சது. அனைத்து விக்கெட்டுகளை இங்கிலாந்து இழந்தது. இதுதாங்க பெரிய கைதட்டு. முக்கியமா எப்போதுமே நமக்கு குல்தீப் யாதவ் நம்ம டீம்ல வந்ததுலேருந்தே ஒரு சக்சஸ்ஃபுல் பண்ணிட்டே இருக்காரு. நேற்றைக்கும் அதை போல ஒரு 3 விக்கெட். ஆனா இன்னொரு ஸ்பின் பவுலர் நமக்கு சொல்லி ஆகணும். எப்போது வந்தாலும் கடைசியா 3 ஓவர் பிறகு அக்ஷர் பட்டேலுக்கு ஒரு ஓவர் கொடுக்குற மாதிரி பார்ப்பாரு ரோஹித் சர்மா. அது எப்போதும் இப்போ அவரு கொடுக்கும் போதெல்லாம் ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. அவரும் வந்த உடனே ஒரு விக்கெட் எடுத்து கடைசியில 3 விக்கெட் அவரும் தோசம் பண்ணிட்டாரு. பும்ரா 2 விக்கெட், இப்படி 8 விக்கெட் எடுத்து 2 ரன் அவுட் எடுத்து இங்கிலாந்து படையவே தோசம் பண்ணிட்டது. 2022ஆம் ஆண்டு கிடைச்ச பதிலடிக்கு இன்னைக்கு நேற்றுக்கு கொடுத்த பதிலடி இங்கிலாந்து இன்னும் அதை அவங்க இன்னும் 1 வருடம் 2 வருடம் மறந்திருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பதிலடியை கொடுத்து ஒரு தன்னம்பிக்கையோட வெற்றி பெற்று ஃபைனலுக்கு சென்றிருக்கிறார். இது சவுத் ஆப்பிரிக்கா வெற்றி அல்ல. சவுத் ஆப்பிரிக்கா வெறும் 56 ரன்கள்ல சுட்டு தான் அந்த வெற்றி அடைஞ்சு உள்ளே ஈஸியா நுழைந்தது. ஆனா இந்தியா அப்படி அல்ல. 171 ரன்னை கஷ்டப்பட்டு அந்த பிச்சில் அடித்தது. அந்த பிச்சுக்கு இது ஒரு கடினமான ரன் என்று எல்லோ கிரிக்கெட் பிரபலங்களுக்கு தெரியும். ஆனா அந்த பிச்சில இந்த அளவுக்கு ஒரு ரன் அடித்து இந்தியா சென்றிருக்கிறான்னா இந்தியாவின் வியூகம் எல்லோருக்குமே இப்ப புரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு தான் நேற்றைக்குள்ள நடந்த மேட்ச்ல இந்தியா மிகப்பெரிய வெற்றி அடைந்து ஃபைனலுக்கு சென்றிருக்கிறது. நாளை தொடங்க இருக்கும் இந்த ஃபைனலில் சவுத் ஆப்பிரிக்காவை சந்திக்கிறது. அதுவரைக்கும் நமக்கு இந்திய ரசிகர்கள் வெயிட் இருப்போம். இந்தியா 2007க்கு பிறகு 17 வருடங்களுக்கு பிறகு இன்னொரு சாதனையை நிகழ்த்துமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க. வணக்கம்.